வணக்கம் நேயர்களே, ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர் மற்றும் தகவல்களின் நாயகன் ரோபோ. பல்வேறு ரகசிய தகவல்களோட பரபரப்பை ஏற்படுத்திய சுவாரஸ்யமான செய்திகளின் பின்னணி தகவல்களும் தயாரா இருக்கு. நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் ரோபோ. வணக்கம் விக்ரம். இலை கட்சியினுடைய சின்னம் முடக்கப்பட்டதை பத்தி தானே கேட்க போற? நானே ஆரம்பிக்கட்டுமா? செம்ம ரோபோ, அதுதான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். ஆனா நானே ஆரம்பிக்கிறேன். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னிய, ஞாபகம் இருக்கா? நாம எத்தனையோ விஷயங்களை பேசிட்டு இருக்கோம், இப்படி மொட்டையா கேட்டா எப்படி? நான் இன்னும் முடிக்கவே இல்லையே, நீ ஏன் அவசரப்படுற? சுறுசுறுப்பா இருக்க வேண்டியதுதான், அதுக்காக இப்படியா? சரி, வளவலன்னு பேசாம விஷயத்துக்கு வா. யாரு, நான் வளவலன்னு பேசுறேனா? இருக்கட்டும். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்ம மாநில அரசியல்ல தலையிடுறத தாமரை கட்சி தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, 4 மாநில தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருக்காங்க. ஊபியில 300 இடங்களுக்கு மேல ஜெயிச்ச பிறகு நம்ம மாநிலத்து பக்கம் வருவாங்கன்னு சொன்னேன். அதேதான். இப்போ இலை கட்சி சின்னம் முடக்கப்பட்டதை தாமரை கட்சி களத்துல இறங்கினதுக்கான முதல் ஆதாரமா எடுத்துக்கலாமா? அப்படியே எடுத்துக்கலாம். பரவாயில்லையே, நீயும் நல்லா யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. 175 எபிசோடு முடிஞ்சு போச்சு. இத்தனை நாள் உன் கூட பழகி இந்த அளவுக்கு கூட யோசிக்கலைன்னா நல்லாவா இருக்கும்? சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த சின்னம் முடக்கப்பட்டதுனால வெற்றி தோல்வி கணிப்புகள்ல ஏதாவது மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது, அப்படியும் சொல்லலாம். என்ன நீ சரியில்லையே, அந்த மாதிரி தெரியுது, இந்த மாதிரி தெரியுது, அப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம்னு மென்னு முழுங்குற. ஓப்பனா பேசுறப்போ நான் ஓப்பனா பேசிடுவேன் விக்ரம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ தான் வெளியே கிளியே போகணும், பாத்துக்க. இல்ல, அந்த அளவுக்கு ஓப்பனா பேச வேண்டாம், ஓரளவுக்கு புரியுற மாதிரி பேச. அப்படி வா வழிக்கு. இலை கட்சி வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதினு நினைச்சவங்க எல்லாம் சின்னம் முடக்கப்பட்டதால லைட்டா பேக் அடிக்கிறாங்க. இது சூரிய கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் புது நம்பிக்கையை கொடுத்திருக்கு. இதனால இலை கட்சிக்காரங்க உளவுத்துறையை மறுபடியும் முடுக்கி விட்டுருக்காங்க. அப்படின்னா சூரிய கட்சிக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றியா? ஆட்களை பார்க்காம இலையா சூரியனானு மட்டும் பாக்குற மக்களுடைய ஓட்டு அதிகமா விழுந்தா சூரியனுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லோரும் அப்படி ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட முடியாது. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஃபேஸ் வேல்யூவும் பெருசா கிடையாது. சரி, இலை கட்சியின் முன்னாள் பொருளாளர் அணிக்கு வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா ஃபேஸ் வேல்யூ அவருக்கு கொஞ்சம் அதிகம். கரெக்ட் தான் விக்ரம். ஏன்னா அந்த வேட்பாளர் அதே ஊர்க்காரர் வேற. தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில ஆரம்ப நிலை பதவியில தொடங்கி படிப்படியா அந்த தொகுதியிலேயே வளர்ந்து வந்திருக்காரு. ஆக இப்போதைக்கு நாம பேசுனதை வச்சே இலை கட்சி 2ஆம் அணிக்கும் சூரிய கட்சிக்கும் தான் போட்டி அதிகம்னு நல்லா தெரியுது. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படியெல்லாம் இந்த மேட்டரை முடிச்சிட முடியாது விக்ரம். ஏன்னா அதிகாரத்துல இருக்கிற இலை கட்சி அணி விட்டு கொடுக்கறதா இல்ல, வெற்றி பெற்றே ஆகணும்னு முழு மூச்சா இறங்கியிருக்காங்க. இதுல ஜெயிக்கிறதுக்காக அதிகாரம், அரசியல் செல்வாக்கு, பணபலம்னு இருக்கிற எல்லாத்தையும் பயன்படுத்துறதுன்னு முடிவு செஞ்சிருக்காரு அந்த வேட்பாளர். போட்டின்னு வந்துட்டா ஜெயிக்க நினைக்கிறது இயல்புதான். திடீர்னு கட்சிக்குள்ள வந்து திடுதுப்புன்னு துணைத் தலைவரானவர் ஜெயிச்சே ஆகணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்ன? முதன்மை பதவிக்கும் வரப்போறது இல்லைன்னு தெளிவா பேட்டி கொடுத்துட்டாரு. நல்ல வேளையா நல்ல மேட்டரை ஞாபகப்படுத்தினேன். எலெக்ஷன்ல ஜெயிச்சாலும் முதன்மை பதவிக்கு வரப்போறதில்லைன்னு சொல்லி அடுத்த கட்ட பரபரப்புக்கு முற்றுப்புள்ளி வச்சப்பவே அதை பத்தி விசாரிச்சேன். அப்போ எதுவும் தகவல் வரல. ஆனா இப்போ அது தொடர்பா ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன தகவல் அது? இந்த எலெக்ஷன்ல அவர் ஜெயிச்சிட்டா துணை முதல்வர் பதவிக்கு வந்துடுவார்னு கட்சிக்குள்ளேயே ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு. இது கட்சிக்குள்ள ஓடுற டாக் மாதிரி தெரியலையே, நீயே கிளப்பி விடுற மாதிரி இல்ல இருக்கு. உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான் விக்ரம், பி சீரியஸ். சரி, சீரியஸாவே கேக்குறேன். முதன்மை பதவியே கிடைக்க வாய்ப்பு இருக்கும் போது எதுக்கு துணை பதவி? அத நீ அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு என்ன செய்ய போறாருன்னு கேளு, சொல்றேன். ஓ, எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் செய்ய போற விஷயம் வரைக்கும் தகவல் இருக்கா? உறுதியா சொல்ல முடியாட்டினாலும் கட்சிக்குள்ள கசிகிற தகவல்கள் அடிப்படையில சொல்லலாம். ஏதோ ஒண்ணு, என்னன்னு சொல்லு. எலெக்ஷன்ல ஜெயிச்சதும் சிறைக்குள்ள இருக்கிற கட்சி தலைமையையும் அவங்க கணவர் உள்பட அவரை சார்ந்தவங்க எல்லோரையும் ஓரங்கட்டுறதுதான் அவருடைய எண்ணமா. என்ன ரோபோ, இப்படி ஒரு அதிர்ச்சி தகவலை சாதாரணமா சொல்லிட்ட? முதல் தடவை கேட்கும் போது எனக்கும் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. அதுக்காக அதே எக்ஸ்பிரஷனோட தான் உன்கிட்டயும் சொல்லணுமா என்ன? அது சரிதான். அவங்க எல்லாரையும் இவரு ஓரங்கட்ட நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு விசாரிச்சியா? விசாரிக்காம இருப்பனா விக்ரம். நெடுங்காலமா கட்சி பக்கம் வரவிடாம, கட்சி விஷயங்கள்ல இவரை தலையிட விடாம செஞ்சவங்க அந்த குரூப் தானா. அதனால பழி வாங்குறதுக்கு இப்படி செய்ய போறாராமா? அப்படி இல்ல விக்ரம். மறுபடி தனக்கும் அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாராம். அப்படித்தான் கட்சிக்குள்ள பேசிக்கிறாங்க. உதாரணம் கூட சொல்றாங்க. என்ன உதாரணம் சொல்றாங்க? இலை தலைமை சிறைக்கு போன புதுசுல ஆளுக்கு கிளம்பி போய் பார்த்துட்டு வந்தாங்களே, ரீசெண்டா யாராவது போய் பார்த்தாங்களான்னு நோட் பண்ணியா? அது இடைத்தேர்தல் வேலையில எல்லாரும் பிஸியா இருப்பாங்க. என்ன விக்ரம், ஒட்டுமொத்த கட்சியும் சேர்ந்தா ஒரே ஒரு தொகுதி தேர்தலுக்கு வேலை செய்ய போறாங்க. சரி, உன் ரூட்டுக்கே வரேன். இடைத்தேர்தல் தொகுதியில இலை கட்சி கட் அவுட்டுகள், பேனர்கள் எல்லாத்தையும் போய் பாரு. அப்போதான் தெரியும் சிறையில இருக்கிற தலைமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதா இல்லையான்னு. அது மட்டும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சின்ன மேடம்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருந்த கட்சி பிரமுகர்கள் சமீப காலமா அந்த மாதிரி பேசி கேட்டியா? அதானே, அடப்பாவமே,
என்ன இப்படி சேஞ்ச் ஆயிட்டாங்க? அதான் அரசியல். நம்ம அடுத்த மேட்டருக்கு போவோமா? இல்ல ரோபோ, ஒரு பிரேக் போயிட்டு வந்து அடுத்த மேட்டரை பார்த்துக்கலாம். ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் நேயர்களே. சொல்லு ரோபோ, அடுத்த சப்ஜெக்ட் என்ன? டிமானிடைசேஷன் வந்த சமயத்துல கருப்பு பண பதுக்கல், பண பரிமாற்றம்லாம் செஞ்சதுல கைதாகி சிறைக்கு போன ரெட்டிகளை ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா? ஒரே ஒரு 2000 ரூபா நோட்டுக்காக நாமெல்லாம் கால் கடுக்கு ஏடிஎம் வாசல்ல நின்றுட்டு இருந்த டைம்ல கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய்க்கு புது 2000 ரூபா நோட்டுகளை பதுக்கி வச்சிருந்த கும்பல் தானே? அதே கும்பல் தான். சிறைக்கு போன அந்த கும்பலோட அட்ராசிட்டி அங்கேயும் தொடருதான். அதான் சொன்னியே, சிறைக்குள்ள அவங்க வாழ்றதுக்கு தேவையான எல்லா வசதியும் இருக்கு, சுகமா தான் இருக்காங்கன்னு. அது ரொம்ப சாதாரண விக்ரம். பணபலத்தால சாதிச்சுக்கிற விஷயம்தான். ஆனா இப்போ அவங்க செஞ்ச காரியத்துக்கு பணபலத்தையும் தாண்டின அரசியல் செல்வாக்கு இருக்கணும். என்ன ரோபோ பொடி வச்சு பேசுற? அப்படி என்ன காரியத்தை செஞ்சாங்க? சிறையில இருக்கிற ரெட்டிகள்ல ஒருத்தருக்கு சமீபத்துல உடல்நல சரியில்லைன்னு சொல்லி மருத்துவரை சந்திக்கணும்னு கேட்டிருக்காங்க. சிறைத்துறை மருத்துவ அதிகாரியும் வரவழைக்கப்பட்டிருக்காரு. வந்தவரை காக்க வச்சு 3/4 மணி நேரம் கழிச்சு பார்த்திருக்காரு ரெட்டி. ஏன் ஜெயிலுக்குள்ள அப்படி என்ன வேலையா ரெட்டிக்கு? என்ன வேலையோ காத்திருந்த மருத்துவர் டென்ஷன் ஆயிட்டாரு. பின்ன சிறை தண்டனை அனுபவிக்கிற கைதி ஒரு அதிகாரியை இவ்வளவு நேரம் காக்க வச்சா டென்ஷன் ஆக மாட்டாரா? டென்ஷன் ஆகி என்ன பண்ணாரு? மருத்துவரை ரெட்டி என்ன பண்ணாருன்னு கேள்வி விக்ரம். ஓ, கதை அப்படி போகுதா? ஆமா விக்ரம். ரெட்டி வந்ததும் இவ்வளவு நேரமா காக்க வைக்கிறது ஏன் சீக்கிரம் வர முடியாதான்னு டாக்டர் கேட்க, ஏன் உன்னால இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியாதான்னு ரெட்டி கேட்க, வாக்குவாதம் முத்தி போய் மாத்தி மாத்தி திட்டிக்கிட்டாங்க. சே, இவ்வளவுதானா? ஏன் நீ என்ன எதிர்பார்த்த? ரெட்டி டாக்டர் எதுவும் செஞ்சுட்டாரோன்னு நினைச்சேன். அதுவும் செஞ்சாரு விக்ரம். அந்த பிரச்சனை முடிஞ்ச கையோட அந்த டாக்டர் குன்னூர் சப்ஜெயிலுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. அடப்பாவீங்களா, ஜெயில இருந்துகிட்டே அதிகாரியை டிரான்ஸ்பர் பண்றாங்களா? செல்வாக்கு பெரிய அளவுல இருக்கும் போல. ஏன் ரோபோ, சுகாதாரத்துறையை பாத்துக்கிற இலைக்கட்சிக்காரர் ரெட்டிக்கு வேண்டியவரோ? எப்படி விக்ரம் கரெக்டா கண்டுபிடிச்ச? ஆமா, இதை கண்டுபிடிக்கிறது என்ன பெரிய விஷயமா? உண்மைதான் விக்ரம். சுகாதாரத்துறையை பாத்துக்கிறவர் மூலமா தான் முதன்மை பதவியில இருந்து இலைக்கட்சி முன்னாள் பொருளாளர் நெருங்கி பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு டெண்டர்களை எடுத்து ரெட்டி சம்பாதிச்சிருக்காரு. இப்ப புரியுதா? நல்லாவே புரியுது ரோபோ. நானே கேட்கணும்னு நினைச்சேன். மற்ற துறையை பாத்துக்கிறவங்களை விட சுகாதாரத்துறையை பாத்துக்கிறவருக்கு உதவியாளர்கள் ஜாஸ்தியாமே, அவ்வளோ வேலை இருக்குமோ? நீ வேற விக்ரம், வருமானம் அந்த அளவுக்கு அதிகம். அதெல்லாம் கரெக்டா பார்த்து மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? பொதுவா ஒரு துறையை பாத்துக்கிறவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் உதவியாளர், ஒரு சீனியர் உதவியாளர், ஒரு ஸ்பெஷல் உதவியாளர்னு 3 பேர் தான் இருப்பாங்க. இவர்கிட்ட 7 பேர் இருக்காங்களாம். மிச்சம் 4 பேருக்கு கை காசு போட்டு சம்பளம் தர்றாராம். செவிலியர்கள்ல இருந்து மருத்துவர்கள் வரைக்கும் சின்ன இடமாற்றம் தேவைன்னா கூட பெரும் தொகை கொடுக்க வேண்டியது இருக்கான். போதும் ரோபோ, கை காசை போட்டு 4 பிஏக்களுக்கு சம்பளம் தராங்கன்னு சொல்லும் போதே எவ்வளவு வருமானம் வரும்னு புரிஞ்சுக்க முடியுது. நம்ம அடுத்த மேட்டருக்கு போலாம். சுகாதாரத்துறையை பத்தி பேசும்போது பேரறிஞர் நகர்ல வசிக்கிற டாக்டர் ஒருத்தரை பத்தின மேட்டர் ஞாபகத்துக்கு வருது விக்ரம். எப்படி மேட்டர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ இல்லையோ, அதிகார வர்க்கத்தால மறைக்கப்பட்ட விஷயம் அது, எல்லாருக்கும் தெரிஞ்சே ஆகணும். அப்போ டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணு ரோபோ, ஏன் யோசிக்கிற? சொல்றேன். பேரறிஞர் நகரை சேர்ந்த மருத்துவர் ஒருவருடைய வீட்டுல 13 வயது சிறுமிய 1000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சிருந்தாங்க. படிக்கிற வயசுல இருக்கிற குழந்தைகளை வேலை வாங்குறதே தப்பு. ஆனா அந்த மருத்துவர் வீட்டுல அந்த சிறுமிய பல்வேறு விதமா கொடுமைப்படுத்தி இருக்காங்க. பாலியல் தொந்தரவுகளும் நடந்திருக்கு. வெளியில சொல்லக்கூடாதுன்னு மிரட்டவும் செஞ்சிருக்காங்க. அடப்பாவி, ஒரு டாக்டர் செய்யற வேலையா இது? முழுசா கேள்வி விக்ரம். பல்வேறு இன்னல்களுக்கு ஆளான அந்த சிறுமியினுடைய பெற்றோர் காக்கிகள் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. டாக்டருக்கு பெண்டு நிமிர்ந்திருக்குமே. அதுதான் இல்ல, காக்கிகள் புகாரையே வாங்கலையாம். எங்கெங்கயோ போய் போராடி கடைசியில சைல்டு ஹெல்ப்லைன் மூலமா புகார் கொடுத்திருக்காங்க. பிரச்சனை சீரியஸ் ஆகிறத உணர்ந்த காக்கிகள் அந்த சிறுமியை மீட்டு ஒரு காப்பகத்துல சேர்த்துட்டாங்க. அந்த டாக்டர் என்ன பண்ணாங்க, அதை சொல்லு முதல்ல. அதுதான் சப்ஜெக்டே. அந்த டாக்டரை எதுவுமே செய்யலையாம். கேள்வி எழக்கூடாதுங்கிறதுக்காக சும்மா வழக்கு பதிவு மட்டும் செஞ்சிருக்காங்க. வழக்கு பதிவு செஞ்சு அந்த வழக்கு கோர்ட்டுக்கு வந்து இதெல்லாம் இப்போதைக்கு ஆகுமா? அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி முட்டியை பேர்த்திருக்க வேண்டாமா? உன்னோட ஆதங்கங்கள் புரியுது விக்ரம். நீயே இவ்வளவு சூடானா பாதிக்கப்பட்டவங்க நிலைமையை நினைச்சு பாரு. ஆனா அந்த டாக்டர் தன்னுடைய செல்வாக்கையும் பவரையும் பயன்படுத்தி இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க பாக்குறாரு. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை எதிர்த்து பல்வேறு அமைப்புகள் போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க கவனத்துக்கு போகாதா? என்னுடைய கேள்வியும் அதுதான். எல்லோருக்கும் தெரிஞ்ச மீடியா போக்கஸ் இருக்கிற விஷயங்களை மட்டும் ஆளுக்கு கையில எடுத்து போராடுறாங்க. இந்த மாதிரி விஷயத்தையும் கவனத்துல எடுத்துக்கிட்டா இனியாவது இது மாதிரியான சம்பவங்கள் நடக்காம இருக்கும் இல்லையா? அது சரி, பிக் பாக்கெட் அடிக்கிறவன், செயின் இருக்கிறவன் எல்லாம் பிடிச்சி மீடியாவுக்கு போஸ்ட் கொடுக்குற காக்கிகள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஏன் மீடியாவுக்கு தெரியாம மறைக்கணும்? நீ வேற விக்ரம், இப்போல்லாம் நீ சொன்ன அந்த சின்ன சின்ன விஷயங்களையும் மறைக்க பாக்குறாங்க. மீடியாவுக்கு மட்டுமில்ல, அவங்க மேலதிகாரிகளுக்கே தெரியப்படுத்துறது இல்லையா? ஏன் இப்படி செய்யறாங்க? குற்றங்களை தடுக்காம இப்படி மறைக்கிறது நியாயமே இல்லையே. உண்மைதான் விக்ரம். ஏன் எதனாலங்கிற எல்லா விஷயத்தையும் நான் விசாரிச்சிட்டேன். அதை ஒரு பிரேக்குக்கு அப்புறமா பேசிக்கலாம். மீண்டும் ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி நேயர்களே.
சொல்லு ரோபோ, காக்கிகளை பத்தி ஏதோ தகவல் இருக்குன்னு சொன்னியே. தலைநகரத்துல சமீப காலமா செயின் பறிப்பு, செல்போன் பறிப்பு மாதிரியான குற்றச்சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு விசாரிச்ச போதான் அதிர்ச்சிகரமான தகவல் ஒண்ணு கிடைச்சது. அந்த தகவல் தான் என்னன்னு கேக்குறேன். பொதுவா ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் ஒரு நுண்ணறிவு காக்கி இருப்பாரு. அவருடைய வேலையே இது மாதிரியான குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து நடந்தா கண்காணிச்சு மேலிடத்துக்கு தகவல் அனுப்புறது தான். ஆனா சமீப காலமா இது மாதிரியான குற்றச்சம்பவங்கள் பத்தி மேலிடத்துக்கு யாரும் தகவல் தர்றதில்ல. கேட்டா 5 பவுன் 10 பவுன் திருடு போனா நான் டிஎஸ்ஆர்ல வைங்க, 50 பவுன் 100 பவுன் திருடு போனா மட்டும் டிஎஸ்ஆர்ல சேர்த்துக்கோங்கன்னு மேலிடத்துல இருந்து வாய்மொழி உத்தரவு வந்ததா சொல்றாங்க. அது என்ன டிஎஸ்ஆர் நான் டிஎஸ்ஆர், புரியுற மாதிரி சொல்லு. ஓ, இதை வேற சொல்லணுமோ? அது ஒண்ணுமில்ல விக்ரம், டெய்லி சிச்சுவேஷன் ரிப்போர்ட் தான் ஷார்ட்டா டிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க. புரியுது. அப்போ சின்ன சின்ன தப்பெல்லாம் தப்பு இல்ல, அப்படித்தானே? தப்பு இல்லைன்னு இல்ல, அதெல்லாம் அவங்க கணக்குல வச்சுக்கிறது இல்ல. அப்படின்னா கணக்குல வச்சுக்க முடியாத அளவுக்கு அதிகமா நடக்குதுன்னு தானே அர்த்தம். அதை தடுக்க எந்த முயற்சியும் எடுக்கலையா? இதுக்கே இப்படிங்கிறிய, இன்னொரு தகவல் சொல்றேன் கேளு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா தெருக்களுக்குள்ளேயும் சுத்தி வந்துகிட்டு இருந்த வாகனங்கள் ஏதாவது ரீசெண்டா உன் கண்ணில் பட்டுச்சா? ஏன் படல? அடிக்கடி பாக்குறேன்னு. சும்மா குறை சொல்லணும்னு சொல்லாத ரோபோ. கடைசியா எங்க பார்த்த அதை சொல்லு முதல்ல. டெய்லி போகும்போது வரும்போது பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். கரெக்டா அங்கங்க ஒவ்வொரு ஸ்பாட்ல சிகப்பு லைட்டு ப்ளூ லைட்டோட நிக்குது. நான் சொல்ல வந்ததே அதுதான். சமீப நாட்களா எல்லா ரோந்து வாகனங்களும் அங்கங்க ஒவ்வொரு ஸ்பாட்ல நின்றுகிட்டு தான் இருக்கு. எதுவுமே ரோந்து போகல, அதாவது தெரு தெருவா சுத்தல. ஆமா, நின்றுகிட்டு தான் இருக்கு. சும்மா சுத்திக்கிட்டே இருக்க வேணாம், எல்லா வண்டிகளையும் ஸ்டாண்ட் பைல வைங்க. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கால் வந்தா மட்டும் அந்தந்த ஸ்பாட்டுக்கு போங்க. வேலை முடிஞ்சதும் திரும்ப அதே இடத்துக்கு வந்து நின்னுக்கோங்கன்னு தலைநகர தலைமை காக்கி உத்தரவு போட்டிருக்காராம். அடப்பாவமே, எதுக்கு இப்படி ஒரு உத்தரவு? வண்டி ஒரே இடத்துல நிக்கிறதுல யாருக்குமே பிரயோஜனம் இல்லையே. இதுக்கு ஸ்டேஷன்லயே நிக்கலாமே. உண்மைதான் விக்ரம், சின்ன சின்ன குற்ற சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமா சொல்லப்படுது. இதனால சாதாரண மக்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. சரி, மக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிறதுக்கு முன்னாடி காக்கிகள் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புவோம். அடுத்த மேட்ரு, கூடிய சீக்கிரம் நம்ம தலைநகரம் கடுமையான வறட்சியை சந்திக்க இருக்கு. மாற்று வழிக்காக போராடும் அதிகாரிகளுக்கு இப்போ வரைக்கும் வெற்றி கிடைக்கல. என்ன ரொம்ப இப்படி பொதுவா சொன்னா எப்படி? என்ன மாற்று வழி? ஏன் இப்போ வரைக்கும் ஒத்து வரல? தெளிவா சொல்லு. இந்த ஆண்டு பருவமழை பொய்ச்சு போனதுனால சென்னை மாநகராட்சிக்கு குடிநீர் வழங்குற ஏரிகள் வேகமா வறண்டுகிட்டு வருது. இப்போதைக்கு சில வாரங்களுக்கு மட்டும்தான் தண்ணீர் இருப்பு இருக்கு. இதனால கடுமையான குடிநீர் பஞ்சம் ஏற்பட போறதா சொல்லப்படுது. சரி, மாற்று வழி என்ன? சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர், தண்டலம், சிறுசேரி, தாழம்பூர், நாவலூர், பையனூர் மாதிரியான பகுதிகளில் இருக்கிற விவசாய கிணறுகள்ல போதுமான அளவுக்கு தண்ணீர் இருக்காம். அந்த தண்ணீரை சென்னை மக்கள் குடிநீருக்கு விநியோகிக்க மாநகராட்சி அதிகாரிகள் நினைச்சிருக்காங்கன்னு இழுக்கிறிய ரோபோ, என்னாச்சு? அந்த பகுதிகளில் இருக்கிற விவசாயிகள் கிட்ட கிணற்று நீரை குடிநீர் வடிகால் வாரியம் மூலமா நாளொன்றுக்கு 600ல இருந்து 800 டேங்கர் லாரிகள் மூலமா விலைக்கு வாங்கி மாத இறுதியில காசோலை வழங்குறதா பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தமும் போட்டாச்சுல்ல. அப்புறம் என்ன? அங்கதான் சிக்கலே. சில விவசாயிகள் கிட்ட தான் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. பெரும்பாலான விவசாயிகள் கிட்ட கடந்த ஒரு மாசமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா விவசாயிகள் மறுக்கிறாங்க. காரணம் என்னன்னு விசாரிச்சா அந்த பகுதிகளில் இருக்கிற தனியாருக்கு சொந்தமான நிறுவனங்கள், கல்லூரிகள், அடுக்குமாடி குடியிருப்புகள்னு பலர் அங்க இருக்கிற விவசாயிகள் கிட்ட தண்ணீரை வாங்கி அதிக விலைக்கு வெளியில வித்திருக்காங்க. அதனால ஆல்ரெடி எங்க கிட்டயே தண்ணி கம்மியா தான் இருக்கு, நாங்க எப்படி தர முடியும்னு கேக்குறாங்களாம். அடப்பாவீங்களா, இத்தனை நாளா அந்த தனியார் நிறுவனங்கள்லாம் சத்தமே இல்லாம இந்த வேலையை பார்த்துருக்காங்க. பின்ன ஏன் பஞ்சம் வராது? சரி விடு, சீக்கிரமே சிக்கல் தீரும்னு நம்புவோம். அடுத்து, விவசாயிகள் தான் பாவம் வறட்சியில சிரமப்படுறாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து வாங்கி விற்கிற இடைத்தரகர்கள் நல்லா தான் இருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு என்ன, எவ்வளவு இருப்பு இருக்கோ அதுக்கேற்ற விலையை நிர்ணயிக்க போறாங்க. விலைக்கேற்ற கமிஷன் வரும். சரி, இப்போ எதுக்கு திடீர்னு இந்த டாபிக் எடுத்த? காரணம் இருக்கு விக்ரம். விளைபொருள் வியாபாரத்துல காஸ்ட்லி ஆனதுன்னா ஏலக்காயை சொல்லலாம். ஏன்னா லட்சக்கணக்கான பண பரிமாற்றம் நடக்கிற இடம் ஏலக்காய் சந்தை. அங்க சமீப காலமா சர்வ சாதாரணமா வரி ஏய்ப்பு நடந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. கரெக்டா எங்க நடக்குது, எப்படி நடக்குதுன்னு தெளிவா சொல்லு. தேனி மாவட்டம், போடி, தேவாரம் மாதிரியான பகுதிகளில் ஏலக்காய் ஏற்றுமதி செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலத்துக்கும் ஏலக்காய் ஏற்றுமதி செய்யற பெரிய பெரிய வியாபாரிகள், அதிகாரிகள் சிலரை கைக்குள்ள வச்சுக்கிட்டு விற்பனை வரி, வருமான வரி ஏய்ப்புல ரொம்ப காலமா ஈடுபட்டு இருக்காங்களாம். இதனால அரசுக்கு கோடிக்கணக்கில் நஷ்டம் ஏற்படுமே. அது மட்டுமா, போடியில இருந்து தினம் சென்னைக்கு போற தனியார் பேருந்துகள்ல விதிமுறைகளுக்கு புறம்பா நூற்றுக்கணக்கான ஏலக்காய் மூட்டைகள் அனுப்பப்படுதான். செக்கிங் எதுவும் நடக்காதா? அதிகாரிகள் யாரும் கண்டுக்கிறதே இல்லையா? சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை ஏலக்காய் ஏற்றுமதியாளர்கள் ஸ்பெஷலா கவனிக்கிறாங்களாம். அதனால யாருமே கண்டுக்கிறது இல்ல. அப்பப்போ சும்மா பேருக்கு ரெய்டுக்கு வருவாங்களாம். வர்றதுக்கு முன்னாடியே தகவல் போயிடுமா. வியாபாரிகளும் கடையை மூடிட்டு போயிடுவாங்களாம். அட பாவீங்களா, சர்வ சாதாரணமா சுலபமா பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்யறாங்களே. சரி, அதை விடு ரோபோ. கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.
கடைசியாக ஏதாவது நல்ல இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் இருந்தால் எடுத்து விட. நீ எதிர்பார்க்கிற மாதிரி தகவல் ஒன்று இருக்கு விக்ரம். தேனி மாவட்டத்தில் இருக்கிற குடிகாரர் எல்லோரும் சமீப காலமா காக்கிகளை கண்டா தெரிச்சு ஓடுறாங்களாம். இது எல்லா ஊர்லேயும் நடக்கிறது தானே ரோபோ? எல்லா ஊர்லயும் நடக்கிறது தான். ஆனா தேனி மாவட்டத்து காக்கிகள் ஒரு நாளைக்கு இத்தனை கேஸ் பிடிச்சாகணும்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களாம். இது நல்ல விஷயம் தானே? என்ன நல்ல விஷயம்? நீ வேற. டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாத காக்கிகள் கடைக்கு பக்கத்திலேயே போய் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதான் எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்களோ? இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, காக்கிகள் இந்த மாதிரி செய்யறதால பார்கள் வச்சிருக்கிறவங்க பிசினஸ் பாதிக்குதுன்னு காக்கிகளை ஸ்பெஷலா கவனிக்க முன்வர்றாங்களாம். ஆனாலும் டார்கெட் முக்கியமாச்சே, அதனால காக்கிகள் களத்துல இறங்கி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. சூப்பர் ரோபோ, நிஜமாவே இன்ட்ரெஸ்டிங் மேட்ரு தான். சரி, நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேயர்களே, நம்ம நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை robo@newgenmedia.in மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.